Thermodynamics பார்த்துட்டு இருக்கோம். Thermodynamics lecture series வந்து Clausius theorem, Clausius inequality என்ன சொல்லுதுன்னா reversible cycleக்கு வந்து cyclic integral del q by t வந்து equal to 0 ஆ இருக்கும். irreversible cycleக்கு cyclic integral del q by t வந்து less than 0 ஆ இருக்கும். entropy change ஆனது பாத்தீங்கன்னா ds greater than or equal to del q by t அப்படினு தெரிஞ்சுக்கலாம். entropy change வந்து ds இது வந்து greater than இது வந்து ஜெனரலா சொல்றது. இதே பாத்தீங்கன்னா ds equal to del q by t for reversible இருக்கு. அது ds of universe வந்து less than greater than or equal to 0 ஆ இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். ds னா changing entropy, dq னா heat transfer அப்படினு சொல்றாங்க. இப்ப Clausius inequality என்ன அப்படினு பாத்தீங்கன்னா same again வந்து cyclic integral dq by t equal to reversible process less than 0 னா irreversible process, அது வந்து greater than 0 னா impossible process அப்படின்றது impossible process அப்படினு தெரிஞ்சுக்கலாம். தென் ரெண்டு கம்பைன் பண்ணானா அதான் வந்து Clausius inequality சொல்லுவாங்க. cyclic integral dq by t is less than or equal to 0. அதே delta s change in entropy பாத்தீங்கன்னா reversible process 0 தான், ஆனா delta s greater than 0 இங்க reversible. இங்க reversible னா less than 0 வரும். cyclic integral by dq by t தான் இங்க வந்து greater than 0 வரும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். இல்ல delta s never be less than 0, it is an impossible process. இப்ப கேஸ் 1 ல பாத்தீங்கன்னா heat transfer வந்து delta s heat transfer வந்து சால்வ் இருந்தா delta s எப்படி கண்டுபிடிக்கலாம்னா integral of 1 to 2 dq by t போட்டா கிடைச்சிரும். அதே வந்து heat transferையும் internal irreversibility சால்வ் இருந்தா delta s equal to integral 1 to 2 dq by t plus entropy of internal generation entropy generation சால்வ் இருக்கும் அப்படினா unification of TDS relation பாத்தீங்கன்னா dq equal to du plus dw ல dq வந்து TDS போடலாம், du அப்படியே வச்சுக்கலாம், dw equal to pdv போடலாம். இது ஒரு ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இல்லாம நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வந்து h equal to u plus p ல டிஃபரன்ஷியேட் பண்ணா dh இது du இது pdv plus vdp. du க்கு இந்த TDS minus pdv சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா pdv யும் pdv யும் கேன்சல் ஆயிடும். அப்ப TDS plus vdp dh equal to TDS plus vdp வரும். அப்ப TDS மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா dh minus vdp ன்னு வரும். இப்ப delta s வந்து எப்படி phase change process எப்படி கண்டுபிடிக்கணும்னா mass into latent heat by temperature போட்டா கிடைக்கும். இல்ல ஜெனரலா வந்து change in entropy கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம். Cp ln of T2 by T1 R ln of P2 by P1 சொல்லலாம். இல்ல Cp ln of T2 by T1 minus R ln of P2 by P1 அப்படி சொல்லலாம். இல்ல Cp ln of P2 by P1 plus Cv ln of P2 by P1 சொல்லலாம். அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து இது வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வந்து இது ஈக்குவல் டு 0 ஆ இருக்கும். சோ S2 equal to S1 for isentropic process. என்ன பார்க்க போறோம்னா அவைலபிள் எனர்ஜி அன்அவைலபிள் எனர்ஜிக்கான வித்தியாசம் பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்குன்னு வெச்சுங்களேன். பர்టిక్యులர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்குனா மேக்ஸिमम யூஸ்ஃபுல் வர்க் வந்து சில ஹீட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஜூல் இருக்குனா 100 கிலோ ஜூல் இருக்குனா இது வந்து ஒரு 60 கிலோ ஜூல் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், 40 கிலோ ஜூல் யூஸ் பண்ண முடியாது அப்படினா அந்த எது வந்து மேக்ஸिमम யூஸ்ஃபுல் வர்க் that can be used அதான் வந்து அவைலபிள் எனர்ஜி. எதை யூஸ் பண்ண முடியலையோ அது unavailable energy. So Q equal to sum of available energy and unavailable energy அதான் ஃபார்முலா. Q equal to available energy எப்படி வெச்சுக்கிறோம், இந்த unavailable energy ஃபார்முலா வந்து T0 into delta S. இத அந்த பக்கம் கொண்டு போனா available energy equal to Q minus T0 delta S அப்படினு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப W max வந்து பாத்தீங்கன்னா Q1 minus Q2 சொல்வாங்க. இது வந்து இதான் Q1 வெச்சீங்க. இந்த T0 into delta S வந்து Q2 னு சொல்லலாம். இத QA minus QR னு வெச்சுக்கலாம். eta max வந்து maximum useful work divided by Q1 தான் வந்து eta max. So eta W max கண்டுனா Q into eta max. So Q1 into eta max அப்படி வெச்சிட்டா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த eta max ஃபார்முலா இது பண்றோம். ஃபார்முலா வந்து 1 minus T0 by Th போடுறோம். So இந்த Q1 பெருக்குனா Q1 minus Q1 by Th into T0. இந்த Q1 by Th தான் delta S. அதாவது இங்க இந்த ஃபார்முலாவை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் வந்து gift based rule, gifts function அப்படின்றது என்ன பண்ணுது, gift functionன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா gift function வந்து G equal to H minus Ts. H னா enthalpy, T னா temperature, S னா entropy. H வந்து Ts கழிச்சா அது gift function. L modes
ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து f equal to u minus ts. ஸோ இது நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இது வந்து க்ளோஸ் சிஸ்டத்தில் வந்து இது ஓப்பன் சிஸ்டத்தில் சிக்னிஃபிகண்ட் அப்படின்றது ஏன்னா h வந்திருக்கு, இங்கே u வந்திருக்கு. லாஸ் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி வந்து ரெண்டு டெம்பரேச்சர் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த q1 TL/Tm minus TL/Th போட்டால் இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வழக்கமாக வந்து அவைலபிள் எனர்ஜி வந்து ϕ1 minus ϕ2 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சிஸ்டத்துக்கு என்ன ஃபார்முலா வரும், ஓப்பன் சிஸ்டத்துக்கு பையோட ஃபார்முலா வந்து u plus T0s plus P0v அப்படின்றது u minus T0s P0v. ஸோ P0v முன்னாடி போட்டு T0s பின்னாடி போட்டுருக்காங்க. இந்த u plus P0v அப்படின்றது வந்து h minus T0s. இந்த h minus T0s வந்து இது ஓப்பன் சிஸ்டத்துக்கு, இது வந்து க்ளோஸ் சிஸ்டத்துக்கு. ஸோ க்ளோஸ் சிஸ்டம் சேஞ்ச் இன் அவைலபிள் ஃபங்க்ஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அவைலபிள் ஃபங்க்ஷன் ஃபார் க்ளோஸ் சிஸ்டம், இந்த அவைலபிள் ஃபங்க்ஷன் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன்னா h வரும், க்ளோஸ்னா u வரும். ஸோ இது அப்படியே u1 minus u2 இங்கே p0 v1 minus v2 minus t0 s1 minus s2 ன்னு போட்டால் வந்துடும். இங்கே இது ஓப்பன் சிஸ்டத்துக்கு டெல்டா பை வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா h1 minus s2 minus t0 ஓப்பன் தி பிராக்கெட் s1 minus s2 ன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா ப்ரொஃபஸர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லேர்னிங் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷத்தை சிறப்பான ஆண்டா மாத்திங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.